ஓபிஎஸ் அதே போல டிடிவி தினகரன் கே செங்கோட்டையன் 3 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. தேவசிலைக்கு மாலை அணிச்சு 3 பேர் கூட்ட செய்தியாளர் சந்திச்சு எங்களுடைய ஒற்றை இலக்கு துரோகத்தை வீழ்த்தணும், முதல்ல எடப்பாடி திமுக இவங்களை ஆட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு தான் கடும் எதிர்ப்போட இருக்குது. அதற்கு அடுத்த கட்டமாக திமுக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த துரோகத்தை வீழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சூழல்ல இருக்காங்க. இது இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அது சம்பந்தமா கருத்து சொல்றது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், தலைவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இயக்கத்தை வலுப்படுத்தி கழக நிர்வாகிகளை தயார்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் கோவை மாவட்டம் சட்டமன்ற தேர்தலை 10 தொகுதியிலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன. அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய கட்சிகளை பத்தி கேளுங்க, எங்களுடைய செயல்பாடுகளை பத்தி கேளுங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. மற்ற அரசியல் கட்சியினுடைய வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை அல்ல. எங்களுடைய செயல்பாடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அவருடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை செயல்படுத்திட வேண்டும், நிறைவேற்றிட வேண்டும். அதுதான் ஒற்றை இலக்காக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து கிளைக்கழகம் வட்டக்கழகம் வரை அந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா மக்களோடு இரண்டர கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதான் இன்னொரு கட்சியை பத்தி, இன்னொரு கட்சியினுடைய நிலைகளை பற்றி அவங்க கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு கட்சியும் இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியும் நீங்க அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். எங்க கட்சியை பத்தி எங்க கிட்ட கேளுங்க, எங்க கட்சியினுடைய செயல்பாடுகளை பத்தி எங்க கிட்ட கேளுங்க.